ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த மொட்டை வெயிலில் நானும் எங்கள் வீட்டுக்காரும் புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வரும்போது சொல்லிட்டு வந்தேன், அப்பா வெயில் பயங்கரமாக இருக்குது, ஏதாவது பழம் இருந்தால் வாங்க, வீட்டுக்கு போய் ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த ரோட்டு கடையில் இந்த வெள்ளரி பழம் வச்சுருந்தாங்க. பார்த்தோட்டி வாங்கியாச்சு. இந்த வெள்ளரி பழம் ரொம்பவே பெருசா இருந்ததுங்க. இது கொடியிலேயே நல்லா பழுத்து வெடிச்சிட்டனால, அவங்க பச்சை வாழை மட்டையில அதுக்குள்ள வச்சு அப்படியே பத்திரமா கட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நாங்க அத அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்குள்ள உள்ள விதையெல்லாம் அப்படியே எடுத்து பத்திரப்படுத்திட்டோங்க. இத வந்து சாம்பல்ல போட்டு பெரட்டி செவுத்துல அடிச்சு வச்சிருந்துட்டு, நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ப ஒரு பாத்தி மாரி கட்டி அதில பாவி விட்டோம்னா, நல்லா கொடி படர்ந்து வந்துருங்க. நம்மளுக்கு வெள்ளரிக்காய் நெறையாவே கிடைக்கும். நான் அதில் ஒரு பீஸ் எடுத்து பனங்கற்கண்டு நல்லா நைஸாக மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருந்தேங்க. அதில் ஒரு ஸ்பூன் வச்சு அதில் தொட்டு சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. மீத பழத்தெல்லாம் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சுட்டு நான் எங்கள் அக்கா பசங்க எல்லோரும் குடிக்க போகிறோங்க. அதுக்காக எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வெள்ளரி பழம் சாப்பிட்டவங்களுக்கு தெரியுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூட சர்க்கரை தொட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ இதை ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் வெள்ளரி பழத்தெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து ஜூஸ் அடித்து எடுத்துக்க போகிறேங்க. நான் எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து வெள்ளரி பழம் சாப்பிடும்போது எங்கள் அப்பாவை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டோங்க. ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வெள்ளரி பழம் வாங்கிட்டு வருவாங்க. நல்லா பெரிய பழமாகவே வாங்கிட்டு வருவாங்க. அதை தோலை நீக்கிட்டு கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு எங்கள் அம்மா கொடுத்துருவாங்க. அதை தொட்டு சாப்பிட்டுட்டே திரிவேங்க. அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. இந்த வெள்ளரி பழம் இந்த சம்மர் சீசனுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்கங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. இப்போ நான் இது மேலாப்பில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேங்க. நம்மளுக்கு சுவையான வெள்ளரி பழ ஜூஸ் ரெடி. வாங்க குடிக்கலாம்.